ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்துட்டு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஐபிஎல் சீசன் இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா டீமும் 200 அடிக்கிறாங்க, அதையும் சேஸ் பண்ணிவிட்டு எல்லா டீமும் போகிறாங்க. அஃப்கோர்ஸ் தோத்துறாங்கங்கிறது வேறு விஷயம். பட் ஆனால் நமக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு கேம் கிடைக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஐபிஎல் ஏன் ஆரம்பித்தாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஐபிஎல் டோர்னமெண்ட் மாதிரியே ஐசிஎல் ஒரு டோர்னமெண்ட் இருந்தது. அது நமக்கு கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஐசிஎல் டோர்னமெண்ட்டுங்கிறது என்னன்னா இந்தியன் கிரிக்கெட் லீக். ஐபிஎல் வந்துட்டு இந்தியன் பிரீமியர் லீக். ஓகே, இந்தியன் கிரிக்கெட் லீக் எப்படி ஆரம்பித்தாங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு பிளான் வரணும் இல்லையா, ஐடியா, உத்வேகம். அதுக்கு ரீசன் என்னன்னா T20 ஃபார்மெட் தான். ஓகேங்களா? T20 ஃபார்மெட்டு ஃபஸ்ட்டு 2005 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஃபஸ்ட்டு விளையாடுறாங்க. ஓகே, நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா விளையாண்டா மட்டும் பத்தாது, பட் கேம் வந்துட்டு எல்லா பக்கம் பிரபலம் ஆகணும். அந்த டைமில் ஐசிசி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளும் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 3 T20 விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்படி சொன்ன ஐசிசி 2 வருஷத்தில் 2007 வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணுறாங்க. T20 வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இனாகுரல் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா கப் அடிச்சிடுறாங்க, பாகிஸ்தானை தோக்கடிச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஃபைனல்ஸ் வந்துட்டு உண்மையிலுமே ஒரு கூத்தான ஒரு ஃபைனல்ஸ் தான். ஒரு சின்ன அதை பற்றின ஒரே ஒரு விஷயம் மட்டும். ஏன்னா ஃபைனல்ஸ் வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் டை ஆயிடுச்சு. ஸோ டை ஆனவுடனே பவுலவுட் முறையில் தான் டை ஆன கேமை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சூப்பர் ஓவர்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்துட்டு பவுலவுட் ஒவ்வொரு டீமில் இருந்து ஒவ்வொரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 பிளேயரும் ஒரே ஒரு பால் ஸ்டிக்கு போடலாம். எத்தனை பால்ஸ் ஸ்டிக்கில் போடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றிகள் உறுதியாகும். ஓகேங்களா? கீப்பர் நிறுத்திக்கலாம். ஸோ பாகிஸ்தான்லேருந்து பவுலர்ஸ் தான் 3 பவுலர்ஸ் வந்துட்டாங்க. இந்தியாவிலேருந்து 3 பவுலர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து போட்ட பவுலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டிக் அடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்லேருந்து போட்ட பவுலர்ஸ் எல்லாருமே ஸ்டிக் அடிக்கவே இல்லை. பாகிஸ்தான்லேருந்து போட்டது எல்லாருமே ஃபேஸ் பவுலர்ஸு. ஒருத்தரோடைய பால் கூட ஸ்டிக்கில் படலை. இந்தியாவிலேருந்து போட்டது யாருமே மெயின் பவுலர்ஸ் கிடையாது, எல்லாருமே பார்ட் டைம் பவுலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீரேந்திர சேவாக் போட்டாப்புல, அப்புறம் இன்னும் 2-3 பிளேயர்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஓகேங்களா? வீரேந்திர சேவாக் மட்டும் மைண்டில் நல்லா நின்றுருக்கிறாப்புல. ஸோ எல்லாருமே பார்ட் டைம் பவுலர்ஸ் தான். பட் ஆனால் இப்படி தான் ஜெயிச்சாங்க. இனாகுரல் T20 வேர்ல்டு கப் மார்ச் ஏப்ரல் மந்தில் இந்தியா ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த T20 ஃபார்மெட்னுங்கிறது ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கேம் ஃபார்மெட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, T20 ஃபார்மெட் வந்துட்டு பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கேம், ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் பீப்புள்ஸும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜி என்டர்டெயின்மெண்ட், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஜி தமிழ், அப்போ வந்துட்டு அது ஜி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறப்போ அந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கீழே தான் ஜி தமிழ் வருது. அந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்போ வந்துட்டு சுபாஷ்ங்கிறவர் தான் அதுக்கு சிஓவாக இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் ஐசிஎல் ஒரு டோர்னமெண்ட்டை கொண்டு வராரு, இந்தியன் கிரிக்கெட் லீக்கில். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கிரிக்கெட் லீகை கொண்டு வந்து அதை வந்துட்டு பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் அந்த ஐசிஎலுக்கு ஒரு சேர்மனை போடணும். அந்த சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ். ஓகே, ஸோ கபில் தேவை சேர்மனாக போட்டு ஐசிஎலை வந்துட்டு பிரபலப்படுத்துகிறாங்க. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிசிசிஐக்கு எதிராக போகுது. ஏன்னா பிசிஐ இவங்க அப்ரூவ் வாங்கணும். ஓகேங்களா? இந்தியாவில் எந்த கிரிக்கெட் போட்டிகள் நடத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸும் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி விளையாடுற மாதிரின்னு ஒரு கேம் ஃபார்மெட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பிசிசிஐ அப்ரூவ் தரணும். ஏன் பிசிசிஐ அப்ரூவ் தரணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க எல்லா கிரவுண்டு கூடயும் பிசிசிஐ டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் பிசிசிஐ எப்படி டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவில் நிறையா கிரிக்கெட் ரிலேட்டடாக நிறையா கேம்ஸ் இயர் ஆன் இயர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஞ்சி ட்ராஃபி நடந்துகிட்ருக்கும், தென் உள்ளூர் லீக் நடந்துகிட்ருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லீக்ஸ் நடந்துகிட்ருக்கும், ஸ்டேட் லீக்ஸ் நடந்துகிட்ருக்கும், இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். இந்த லீக்குக்கெல்லாம் மேலேருந்து பிசிசிஐ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த சமயத்தில் இந்த லீக் ஏதோ ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நடத்தணும் இல்லையா, அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் கூட அவங்க டைப் பண்ணுவாங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு எவ்வளோ ரூபாய் வாடகைங்கிறதையும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா ஒரு கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்லி கிரிக்கெட்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் விளையாண்டு போயிடலாம். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஒரு கேம் பிளேயர் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு கிரவுண்டு வேணும். ஓகே, ஸோ இந்த கிரவுண்டெல்லாம் வேணும்னா அதுக்கு பிசிசிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ப்ராப்பராக. அட் த சேம் டைம் ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு விளையாடினாலும் ப்ராப்பராக பிசிசிஐ பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா செக்யூரிட்டிஸ், டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் பிசிசிஐ வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ பிசிசிஐ பர்மிஷன் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎல் என்ன பண்ணுறாங்க, தே கோ ஆன் வித் ஐசிஎல் கேம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அக்டோபர் நவம்பர் மாதத்தில் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. 6 டீமோட டோர்னமெண்ட்.
ஓகேங்களா. சென்னை சூப்பர் ஸ்டார், சண்டிகர் லயன்ஸ், டெல்லி ஜெயன்ஸ், ஹைதராபாத் ஹீரோஸ், கொல்கட்டா டைகர்ஸ், மும்பை சாம்ப்ஸ், அப்புறம் அகமதாபாத் ராக்கெட்ஸ். இந்த 4 டீமோட 3 டீமோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 6 டீமோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஐசிஎல் 2007 ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. டோர்னமெண்ட் நல்லபடியாக முடியுது. செம ஹிட்டு. ஓகேங்களா. அந்த டோர்னமெண்ட்டோடைய ஸ்டார் பிளேயர் யார் பார்த்தோன்னா பிரெயின் லாரா தான். ஓகேங்களா. ஏன்னா பிரெயின் லாரா எனக்கு பல பேருக்கு தெரியுமான்னு தெரில. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 400 ரன் அடித்த ஒரே ஒரு வீரர், நாட் அவுட். அப்போவும் நாட் அவுட்டு அடித்த ஒரே ஒரு வீரர் பிரெயின் லாரா தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை பீட் பண்ணி மேத்யூ ஹெட்னு ஒரு ஸ்கோர் அடிச்சிருவார். 375 சம்திங் அடிச்சிருவார், ஆஸ்திரேலியா பிளேயர். ஸோ சிஎஸ்கேக்கு கூட ஆனார் மேத்யூ ஹெட். ஸோ அவர் அந்த ஸ்கோரை பீட் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு அடுத்த ஒரு 1 or 2 months பிரெயின் லாரா எகெயின் பார்த்தீங்கன்னா 400 அடித்து அந்த ஹையஸ்ட் ஸ்கோரை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் வச்சுருவார். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பிரெயின் லாராவும் சச்சின் டெண்டுல்கர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டைப் கேரக்டர்ஸ். கேம் வர்றப்போ 2 பேருமே தங்களுடைய ஒரு இருப்பிடத்தை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஆளுங்க. ஓகே. ஸோ பிரெயின் லாரா வந்துட்டு முக்கியமான ஒரு டீம்லேயே விளையாண்டாரு. ஃபாரின் பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் நிறைய பேர் விளையாண்டாங்க. செயின் பாண்ட் முக்கியமாக நியூசிலாந்து பவுலர், மெயின் பவுலர். ஸோ அவரெல்லாம் விளையாண்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் வயசான பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் அவங்கெல்லாம் விளையாண்டாங்க. லோக்கல் பிளேயர்ஸ் நிறைய பேர் விளையாண்டாங்க. ஸோ பிசிசிஐ ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஸோ பிசிசிஐ என்ன பண்ணுறாங்க, ஐசிஎல்ல விளையாண்டீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு இந்தியன் டோர்னமெண்ட்ஸ் இதுலேயே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அட் த சேம் டைம் இந்தியாவுக்காக விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு குறைக்கப்படும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்டில் தே கோன் வித் த செகண்ட் சீசன். ஸோ ஐசிஎல் 2008 திருப்பி நடக்குது. ஸோ நடக்கிறப்ப நிறையா ப்ராப்ளம்ஸ் பிசிசிஐ வெளியிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாகவே கிரவுண்டு கிடைக்க விடாமல் பண்ணாங்க. தென் கிரவுண்டு கிடைக்கல அப்படின்னாலே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸே நிறையா இருக்குது. ஏன்னா கிரவுண்ட் எங்கேயும் தெரிஞ்சால் தான் ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு டேரெக்டாக போய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க பிசிசிஐ. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியாது, உங்களை நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரியான சாங்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபைன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஐசிஎலுக்கு இன்டைரக்டாக. ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் லேசப்பட்ட ஒரு நிறுவனம் கிடையாது, நமக்கே தெரியும். ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் குரூப் மாதிரி ரொம்ப பெரிய நிறுவனம் தான். ஸோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செகண்ட் சீசனை போராடி பார்த்துட்டாங்க. செகண்ட் சீசனை ப்ராப்பராக ரன் பண்ணிட்டாங்க. அதில் எக்ஸ்ட்ரா 2 டீமை வேறு ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 2 டீமில் ஒரு டீம் தான் ரொம்ப முக்கியமான டீம், லாகூர் பாட்ஷாஸ். ஓகேங்களா. நம்ம அந்த மாதிரிலாம் திங்கே பண்ண முடியாது லாகூர் பாட்ஷாஸ்னுங்கிற டீமை. ஏன் அப்படின்னா லாகூர் பாட்ஷாஸ்னுங்கிற டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டுமே வச்சு இருக்கிற ஒரு டீம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டுமே விளையாடுற ஒரு டீம். ஓகேங்களா. கபில் தேவ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேர்மனு. ஸோ கபில் தேவோட மைண்ட் செட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஸோ உங்களுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸை கொண்டு வர்றப்போ உங்களுக்கு ஆடியன்ஸோடைய இன்ட்ராக்டிவ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்காகவே ஒரு டீம் உருவாக்குனாங்க. அதுதான் லாகூர் பாட்ஷாஸ். ஸோ அந்த டீமுக்கு வந்துட்டு இன்ஜிமாம் உல் ஹக் அவர் தான் கேப்டனாக இருந்தால் அந்த டீமை வந்துட்டு இது பண்ணார். ஏன்னா இன்ஜிமாம் உல் ஹக் வந்துட்டு ரொம்ப பெரிய பிளேயர். கிட்டத்தட்ட கிரவுண்டில் வந்து நின்னார்னா வச்சுக்கோங்களேன் யானை மாதிரி இருப்பார்ல. ஓகே. அவர் அவுட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரன் அவுட் தான் ஆவார். டெஸ்ட் மேட்ச்லேயே ரன் அவுட் ஆவார்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வேறு உருவாக்குனாங்க. ப்ராப்பராக செகண்ட் சீசனே முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அவங்கள விடலை. ஸோ தேர்ட் சீசன் ஆரம்பிக்கலானுங்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா மார்ச், அதாவது ஐசிஎல் 2009 வந்துட்டு பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸுக்கெல்லாம் இந்தியன் பிளேயர்ஸுக்கெல்லாம் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா, பேமெண்ட்ஸ் பண்ணி முடிக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிக்கவே முடியல, ஐசிஎல்லால் பண்ணவே முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப அப்போஸ் பண்ணது யாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் தான். பட் ஆனால் கபில் தேவை வந்துட்டு பிசிசிஐ ரொம்ப மிரட்டி பார்க்குறாங்க. 2 வருஷமாகவே மிரட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியோட சேர்மனாக இருந்தது யாருன்னா கபில் தேவ் தான். ஸோ கபில் தேவை 2007 அந்த போஸ்டிங்லேருந்து தூக்குனாங்க. 2007 அக்டோபர், டிசம்பர், நவம்பர்லேயே அவர் அந்த போஸ்ட்லேருந்து தூக்குனாங்க. அவருடைய பென்ஷன் பணத்தை நிறுத்திடுவோம்லாம் மிரட்டினாங்க. எவ்வளோ ஊறப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்க. பட் அவரும் 2 வருஷம் தாக்கு பிடிச்சி பார்த்தாரு. பட் ஆனால் பிசிசிஐ கொஞ்சம் கூட பின்வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா பிசிசிஐக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரத்பவார், மகாராஷ்டிராவுடைய தேசியவாத காங்கிரஸின் தலைவர் சரத்பவார். அவர் கொஞ்சம் வருஷமாக பிசிசிஐயோடைய சேர்மனாக இருந்தார்.
ஓகேங்களா. ஸோ மும்பை கிரிக்கெட் போர்டோடைய சேர்மனாகவும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரத்பவார் அகைன் ஐசிசிக்கு சேர்மனாகவும் இருக்க ட்ரை பண்ணார். ஓகே, அவர் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்து சப்போர்ட்டிவ் ரோலாக இருந்தார். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓனர் அந்த ஸ்ரீனிவாசன், இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன், அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவும் அங்கங்கே அப்படி இப்படி எல்லா பக்கமும் பக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணார். ஓகே, ஸோ அது போக லலித் மோடியோட பேக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட பேக்கிங்கை வச்சுக்கிட்டு லலித் மோடி பக்காவாக ஐபிஎல் வந்துட்டு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த 2 வருஷமாக இந்த பிளானிங் பக்காவாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஐசிஎல் அதுக்கு முன்னாடியே பக்காவாக ஆரம்பிச்சு ஒருப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட திங்கிங் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு டீமை கொண்டு வந்து அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் எல்லாம் பண்ணி விட்டாங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா ஜிங்கிறதே ஒரு நிறுவனம் என்றைக்குமே அதிகமாக பணம் இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி நஷ்டமாக போகிற இடத்துல கொட்ட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப திங்க் பண்ணி பார்த்துட்டு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஐசிஎல் அதோட நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக அதில் விளையாண்ட பிளேயர்ஸுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு திருப்பியும் உள்ளூர் லீக்லாம் விளையாடுங்க, ஐபிஎல்லையும் ஏலத்துலாம் கலந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணி அகெயின் டீம்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ராஜகோபால் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு ஐசிஎல்லே நான் அவரை 2 டைம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல பிளேயரு, தமிழ்நாட்டு பிளேயரு. பட் ஆனால் அவருக்கு பெரிய லெவலில் சோபிக்கிற அளவுக்கு எந்த டீம்லேயும் வாய்ப்புகளே கிடைக்கல. அவர் எடுத்தது 2 டீம் தான் ஐபிஎல்லில் எடுத்தாங்க. ஒன்று சிஎஸ்கே எடுத்தாங்க, கடைசி வரைக்கும் விளையாடவே வைக்கலன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேல வரைய. அடுத்து மும்பை இந்தியன்ஸில் எடுத்தாங்க. ஆனால் அவர் விளையாண்டார், மும்பை இந்தியன்ஸில் விளையாண்டார், ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4-5 பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் எடுத்தாங்க, பட் ஆனால் யாருமே ரொம்ப பெரிய லெவலில் சோபிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி இந்த மாதிரி அம்னஸ்டி ஸ்கீம் மாதிரி ஒன்று கொடுத்து எல்லாத்துக்கும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. கடைசியில் கபில் தேவும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லேட்டரான கபில் தேவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டுக்கெல்லாம் மெம்பர் ஆகி ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் வாங்கி உட்காந்து திருப்பி காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வேறு வழி கிடையாது, பணம் தானே முக்கியம். ஸோ இனாகரல் ஐபிஎல் 2008 பக்காவாக ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் மொக்கைன்னு சொன்ன ஒரு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான பிளேயர்ஸு, இல்லைன்னா யங் பிளேயர்ஸு. இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ஷேன் வார்னே அந்த டீமுக்கு கப்பை வாங்கி கொடுத்தாரு. ஸோ யாராலையுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபைனல் தான் அந்த ஐபிஎல் ஃபைனல். கடைசி பால் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஸோ சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடுறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கப் அடிக்கிறாங்க. அதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸே முதலும் கடைசியுமான ஒரு கப்புன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க பெருசாக எந்த டோர்னமெண்ட்லேயும் பெரிய லெவலில் அவங்க வரல. அந்த சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் வந்து சஞ்சு சாம்சன் விளையாண்டுருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஐபிஎல்லோடைய ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ ஐபிஎல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா ஒன்று தெரியுது. பட் ஆனால் ஐபிஎல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐசிஎல்னுங்கிற ஒரு குழந்தைய, அதாவது ஜி என்டர்டெயின்மெண்ட் பெற்றெடுத்த ஒரு குழந்தைய வளர்த்தி நடக்க ஆரம்பிக்க வைக்கிறப்போ பொழில் ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்பி அந்த குழந்தையை கொண்டான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு ஐசிஎல்லுங்கிற அந்த குழந்தையை கூப்பிட்டு ஐபிஎல்னு பேரை மாற்றி நடக்க விட்டு ஓட விட்டு இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு மான்ஸ்டராக மாற்றி T20 என்டர்டெயின்மெண்ட்டில் நம்மளை எல்லாத்தையும் வருஷம் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. கோவிட் காலகட்டத்தில் எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப கூட கோவிட் காலகட்டத்தில் இந்தியாவில் தானே நடத்த முடியாது, நாங்கள் யூஏஇ போய் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி யூஏஇ போய் நடத்துனாங்க. 2014 இந்தியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் டைம்லையும் இந்தியாவில் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் நடத்துகிறோம் சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் நடத்துனாங்க. ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் ரொம்ப பணம் கொளிக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டராக இருக்கிறதுனால பிசிசிஐ ஐபிஎல்லை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஐபிஎல்லை மீறி வேறு எந்த T20 டோர்னமெண்ட்டும் வளர விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ், அதாவது ரிட்டையர்ட் ஆகாத இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே வேறு எந்த T20 லீக்லேயும் போய் விளையாடக்கூடாது. அப்படி போய் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்தியன் டீமுக்கு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அப்படி போய் விளையாடணும்னா அதுக்கு பிசிசிஐ வந்துட்டு பர்மிஷன்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி பர்மிஷன்ஸே கொடுக்காம நிறையா பிளேயர்ஸும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கேரியரையும் அவங்களுடைய லைஃபையும் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்கங்கிறத உண்மை. ஸோ ஐபிஎல்லோடைய ஸ்டார்டிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஐசிஎல்லுங்கிற குழந்தைய முடிச்சு கட்டிட்டு தான் ஐபிஎல்லுங்கிற ஒரு மான்ஸ்டர் நின்றுருக்கு. ஸோ ஐபிஎல்லோட தொடக்க காலகட்டம்ங்கிறது இதுதான். ஸோ ஐபிஎல் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, இப்போ இப்படி போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஃபர்தராக வேற ஒரு வீடியோவில் தான் பார்க்கணும். பட் அஃப்கோர்ஸ் ஐபிஎல்லில் வந்துட்டு 2 ஸ்கேம் நடந்திருக்கு. 2 ஸ்கேமையும் சேர்த்து ஒரே வீடியோவாக தான் நம்ம பார்ப்போம் பின்னாடி வேற ஒரு நாளில். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லலித் மோடி.
ஓகேங்களா. காங்கிரஸ் கவர்மெண்ட்டோடைய பேக்கப்பில் இருந்து ஆரம்பித்தாங்க லலித் மோடிங்கிற பேர். ஸோ அந்த லலித் மோடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ரிலேட்டட் டு ஐபிஎல் தான். ஸோ லலித் மோடி இந்தியாவை விட்டு தப்பிச்சு யூகேல போய் செட்டில் ஆகிட்டார். நம்ம விஜய் மல்லையாவை கிண்டல் பண்ணுறோம், பட் ஆனால் லலித் மோடி அங்கே தான் இருக்கார். லலித் மோடி வரைக்கும் யாருமே பெருசாக நம்ம நோண்டினது கூட கிடையாது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பேசுகிற சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட் ஐபிஎல்லில் வந்துட்டு ஃபைனல்ஸ் விளையாண்டாங்க இல்லையா, அந்த 2 டீமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஸ்கேண்டலில் சிக்கி ஸ்ரீனிவாசனுடைய சொந்த மருமகன் தன்னுடைய பிள்ளையோடைய வீட்டுக்கார் இவரும் சேர்ந்து சிக்கி சிஎஸ்கேவை வந்துட்டு 2 வருஷம் பேன் பண்ணாங்க. ஐபிஎல்லேருந்து 2 வருஷம் பேன் பண்ணாங்க. இதில் வந்துட்டு சிஎஸ்கேவுடைய ஸ்ரீனிவாசனுடைய மருமகன் வந்துட்டு டைரெக்டாகவே இன்வால்வ் ஆகி மாட்டினார். ஸோ அவருக்கு கீழுன்னு வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பேச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவர் ஜெயிலுக்கும் போல் எங்கேயும் போகல. பட் ஆனால் சிஎஸ்கே மட்டும் 2 வருஷம் பேனு. சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 வருஷம் பேனு. 2 வருஷம் பேன் ஆனதுனால என்ன பண்ணாங்க, வேற ஒரு 2 டீமை கொண்டு வந்தாங்க. அப்புறம் திருப்பி அகைன் சிஎஸ்கே வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த 2 டீமையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு 2022 இன்னும் 2 டீம் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அதுதான் நம்ம இப்போ பார்க்குற லக்னோ ஜெயண்ட்ஸும் இன்னொரு டீம். ஓகேங்களா. இன்னொரு டீம் பேர் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. லக்னோ ஜெயண்ட்ஸும் புனே வாரியர்ஸ். ஸோ இந்த 2 டீமே இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். என்றைக்குமே ஒரு பெரிய நிறுவனத்தோட நம்ம போட்டி போடுறோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோதான் ஃபினான்ஷியல் பேக்கிங் இருந்தாலும் பொலிட்டிக்கல் பேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐசிஎலுக்கு அந்த பொலிட்டிக்கல் பேக்கிங்கே இல்லை. ஐபிஎலுக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐசிஎல் கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஏன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பெரிய குரூப்பு. இந்த பக்கம் ஐபிஎல் ஆரம்பிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பின்னாடி பேக்கிங் எல்லாம் இருந்தாலும் ஐபிஎலுக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு மீடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சோனி அப்போ இந்தியாவில் ரொம்ப பெரிய நிறுவனம்லாம் கிடையாது. ஜி பெரிய நிறுவனம், நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பெரிய நிறுவனம், வேர்ல்டு லெவல்லையும் பெரிய நிறுவனம். ஆனால் சோனி அப்படி கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பேக்கிங்கை காட்டிலும் பொலிட்டிக்கல் பேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஐபிஎல் ஸ்டோரியில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஆரிஜின் ஆஃப் ஐபிஎல். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நன்றி. பை பை, தேங்க்யூ.